நேற்று ஆன்லைனில் ஒரு ஃபோட்டோ சடனாக வைரல் ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பனானா. ஸோ ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேக்கு ஃபோட்டோஷாப் பண்ண பிக்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையிலேயே ஒரு பனானா இருக்குது, ஸோ அதனுடைய டேஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஃப்ளேவரில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிராஃபிக் டிசைனருக்கான கேட்டகரியில் வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தோத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் குளோபலாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இங்கிலீஷ் ஓரியன்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஏன் இந்த டாபிக் எடுத்து வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா, உண்மையிலேயே ப்ளூ கலர் பனானான்னு ஒன்று இருக்கா, இல்லை ஒருவேளை ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற சில டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிலது ரியாலிட்டியாக இருக்கலாம், சிலது வந்து நிறைய ஃபோட்டோ மேனிப்புலேஷன் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பனானா வந்து உண்மையிலே இருக்குது. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா, இதனுடைய ஆரிஜின் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ இங்கே தான் இதனுடைய ஆரிஜின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் இந்த ஆன்லைனில் ஷேர் பண்ணுற சில பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் பண்ண ஒர்க்கும் வந்து கிளியராகவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து அந்த பனானாவுடைய பீல் மட்டும் வந்து ப்ளூ கலர் ஹியூ பண்ணியிருந்தால் நம்ம ஓரளவுக்கு பிலீவ் பண்ணியிருக்கலாம். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஃப்ரூட்டும் சேர்த்தே வந்து கலரிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக இதை எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ஒரிஜினலான ஒரு பிக்சரை வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லோ பனானா இருக்கக்கூடிய ஒரிஜினல் பிக்சர் இது, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பனானாவை மட்டும் நம்ம வந்து அந்த ப்ளூ டோனுக்கு மாற்ற போகிறோம். ஸோ என்ன பண்ணால் ஃபஸ்ட் நான் வந்து ஒரு ரஃபாக செலெக்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த செலெக்ஷனுக்குள்ளே தான் அந்த எல்லோ இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்படி க்ரியேட் பண்ணிக்கிறேன். எல்லாருமே சிம்பிளாக பண்ணணும், ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு ரீப்ளேஸ் கலர் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஐட்ராப்பர் இருக்கும். இதை கொடுத்து நீங்கள் பிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன கலரை பிக் பண்ணுறீங்களோ அந்த கலர் வந்து நமக்கு இங்கே கேப்சர் ஆகிடும். தென் அந்த கலர் வந்து எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கோ அதனுடைய ஃபஸினஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதனுடைய ஹியூ வந்து சேஞ்ச் பண்ண முடியும். யூஸ்வலாக இப்படி பண்ணலாம், பட் நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, நம்மளால் அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் அகெயின் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், வேறு கலருக்கு மாற்றணும் அப்படின்னா கூட மாற்ற முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் அன்டூ பண்ணிடுறேன். ஸோ அகெயின் ஒரு ரஃப் செலெக்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே போய்டுங்க, இதில் போய்ட்டு ஹியூ சேச்சுரேஷன் இருக்கு இல்லையா, இதை ஆன் பண்ணிங்க. இந்த ஹியூ சேச்சுரேஷனில் இங்கே அந்த ஹேண்ட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி என்ன கலர் வேணுமோ அந்த கலர் மேலே இப்போது பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லோ வந்து எவ்வளோ தூரம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்றது வந்து நமக்கு இங்கே இந்த மாதிரி ஸ்லைடர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுக்குள்ளே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஏரியா நோட் பண்ணுங்கள். அந்த எல்லோ ஷேட் ஸ்ப்ரெட் ஆகிருக்கவே அதனுடைய கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்கேஸ் நான் அந்த இடத்துல ரஃப் செலெக்ஷன் போடலை அப்படின்னா இந்த ஹோல் இமேஜஸ்லுமே வந்து அது அப்ளை ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக அதுக்கப்புறம் வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஈஸியாக வந்து நம்ம கலர் மாற்ற முடியும். ஸோ தென் நம்மளுடைய ப்ளூ டோனுக்கு வச்சுட்டு சேச்சுரேஷன் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். இங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து அது பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் பண்ண முடியும். ஸோ இப்போது நீங்கள் வேணுன்னா இதை ஹைட் பண்ணலாம், அகெயின் வந்து ஆன் பண்ணலாம். இப்போ இந்த மாஸ்க் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் எடுத்துங்க. ப்ரஷ் எடுத்துகிட்டு இதில் போய்ட்டு இதை மாதிரி சாஃப்ட் ரவுண்டட் ப்ரஷ் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ அதில் வந்து டாப்பில் வந்து பிளாக் இருக்கிற மாதிரி வச்சுங்க. இப்போ ஜூம் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி 100% வச்சுங்க. ஸோ இப்போது அதை வந்து ஈஸியாக அந்த ஏரியா மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அந்த எக்ஸ்ட்ரா ப்ளூ வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ப்ரஷ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே போய்ட்டு ப்ரஷ் சைஸை வந்து கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அகெயின் வேறு கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட அகெயின் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே போய்ட்டு வேறு கலருக்கு மாற்ற முடியும்.
ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு பிக்சருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த பிக்சர் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பீலுக்கு மட்டும்தான் ஆகணும், உள்ளே வந்து ஃப்ரூட்டுக்கு வந்து தேவையில்லை. ஸோ அகெயின் அதே மெத்தட் தான். இதில் போயிட்டு இதுக்கு வந்து நீங்கள் பேக்ரவுண்டு ஒயிட்டாக தான் இருக்குது. ஸோ டேரெக்டாகவே வந்து நீங்கள் எந்த செலெக்ஷனும் இல்லாமல் ஹியூ சேச்சுரேட் கொடுத்து ஜஸ்ட் அந்த எல்லோ மட்டும் நீங்கள் பிக் பண்ணி என்ன கலர் வேணுமோ மாற்றலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஏற்கனவே வந்து மாஸ்க்காக தான் அப்ளை ஆகிருக்கு இல்லையா? ஸோ இந்த மாஸ்க் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ப்ரஷ் எடுத்து அதே மாதிரி பிளாக் வச்சுட்டு ப்ரஷ் சைஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ இப்போ இந்த இடத்த மட்டும் நம்ம அந்த ஹியூ அப்ளை ஆகாமல் ஸோ பேக் டு ஒரிஜினல் கலருக்கே வந்து மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரஷ் சைஸை வந்து எவ்வளோ சின்னது பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏரியா ஏதாவது நீங்கள் மாஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஒயிட் கொடுத்து ஸோ அந்த ஏரியா வந்து திரும்ப வந்து மாஸ்க் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி அதை வந்து ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரிஜினலாக இருந்தால் உண்மையிலேயே எங்கே இருக்குது அப்படின்னு வந்து ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஒரு வீடியோவில் இதே மாதிரி தமிழில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட் டாட்டா பாய் பாய். வெயிட் நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக கிராஃபிக் டிசைனருக்கான சேனல். ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.